எனக்கு பண்ணு திருப்பாவைப்பல் பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு. ஸ்ரீவில்லிபுத்தூரையே திருவாய்ப்பாடியாக நினைத்து கொண்டு, தன்னை ஒரு இடைப்பெண்ணாக கோபிகையாக நினைத்து கொண்டு, தன்னுடைய தோழிகளை சக கோபிகைகளாக நினைத்து கொண்டு, வடபெருங்கோயிலுடையானையே கண்ணபிரானாக நினைத்து கொண்டு, அவனுடைய சந்நிதியே நந்தகோபர் திருமாளிகையாக நினைத்து கொண்டு பாவை நோன்பை தொடங்கி இருக்கிறாள் ஆண்டாள் நாச்சியார். அதிலே 3வது பாசுரத்திலே இந்த நோன்பினாலே நாட்டாருக்கு உண்டாகக்கூடிய பயன் என்ன என்று தெரிவித்தாள். இப்படி இந்த குழந்தைகளெல்லாம் நோன்பு என்று தொடங்கி இருக்கிறார்களே, இந்த நோன்புக்கு நாமும் ஏதாவது கைங்கரியம் செய்வோம், கிஞ்சித்காரம் பண்ணுவோம் என்று பர்ஜன்ய தேவதை அவன் ஓடி வந்தானாம். வந்து நான் என்ன செய்ய வேண்டும், உங்களுக்கு சொல்லுங்கள், ஆணையிடுங்கள் என்று சொன்னானாம். உடனே இவ்வாறாக நீ மழை பெய்ய வேண்டும், மழை பொழிய வேண்டும் என்று அவனுக்கு ஆணையிடக்கூடிய பாசுரம்தான் இன்றைய 4வது பாசுரம். ஆழிமழை கண்ணா ஒன்னு நீ கைகரவேல் ஆழி உள்புக்கு முகந்து கொடார்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழி அந்தோளுடை பற்பனாபன் கையில் ஆழிபோல் மின்னி வலம்புரி போல் நின்னதிர்ந்து தாழாதே சார்ங்க முதைத்த சரமழை போல் வாழ உலகினில் வெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோரெம்பாவாய். ஆழிமழை கண்ணா, மழைக்கு தலைவனான பர்ஜன்ய தேவதையே, இந்த மழை என்னால் அது ஆழி வட்டமாக பெய்யும். அப்படி அந்த ஆழிமழை கண்ணா, மழைக்கு தலைவனான அந்த தேவதையை பார்த்து, ஒன்றும் நீ கைகரவேல், உன்னுடைய கையிலே நீ எதையும் ஒளித்து வைத்து கொள்ளக்கூடாது. நீ எங்களுக்காக மழை பொழிய வேண்டும். அந்த மழை எவ்வாறு பொழிய வேண்டும், எங்கிருந்து ஜலத்தை எடுக்க வேண்டுமென்னால் ஆழி உள் புக்கு, சமுத்திரத்தினுடைய ஆழத்திலே சென்று நீ ஜலத்தை எடுக்க வேண்டும், மேலிருந்து எடுக்கக்கூடாது. சாழி உள்புக்கு முகர்ந்து கொடு ஆர்த்து ஏரி, தான் நீ மழை வரப்போகிறது என்கிற சமயத்திலே, நாங்கள் பார்க்கும் காலத்திலே அந்த ஆரவாரத்தோடு மழை பொழிய வேண்டும், இடி இடித்து கொண்டு பெரிய ஆரவாரத்தோடு இருக்க வேண்டும். ஆச்சாரியர்கள் அழகாக காட்டுகிறார்கள். எந்த சமயத்திலே இருந்த ஆரவாரம் என்னால், திருவடி ஆஞ்சநேயர் லங்கைக்கு செல்கிறார் பிராட்டியை தேடுவதற்காக. இங்கே இருந்த வானர தலைவர்கள், வானர முதலிகள் இன்னும் திருவடியை காணவில்லையே என்று ரொம்ப கவலையோடு இருக்கிறார். அவர் பார்த்துவிட்டு ஒரு வானத்திலே பெரிய ஒரு சப்தத்தோடு வருகிறாரே, அந்த சப்தத்தை கேட்டவுடனேயே இவர்களுக்கு எத்தனை சந்தோஷம். இன்னும் ஆஞ்சநேயரை பார்க்கவில்லை, அவரிடத்திலிருந்து செய்தி என்ன என்றும் இவர்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த சத்தத்தை கேட்டவுடனேயே இந்த வானர முதலிகளுக்கு சந்தோஷம் ஏற்பட்டதே. அதுபோல நீ ஆர்த்து வருகின்ற காலத்திலே அந்த சப்தத்தை கேட்டவுடனேயே எங்களுக்கு சந்தோஷம் வர வேண்டும். அதற்கு மேலே ஆர்த்து ஏரி, ஏரி என்னால் நன்றாக பெரிய மலை உச்சியிலிருந்து நீ பொழிய வேண்டும். கீழிருந்து பெய்தால் போராது, மலை உச்சிக்கு போய் அங்கிருந்து மேகம் அந்த மலை உச்சிக்கு போய் அங்கிருந்து பெய்ய வேண்டும். ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து, அந்த சமயத்திலே மேகமானது எப்படி இருக்க வேண்டும், எவ்வளவு கருத்ததாக இருக்க வேண்டுமென்னால், ஊழி முதல்வன் பிரளயங்கள் எல்லாம் முடிந்து மறுபடியும் சிருஷ்டிக்கின்ற காலத்திலே எம்பெருமான் எந்த கருத்த திருமேனியோடு இருப்பானோ, அந்த கருத்த நிறத்திலே இருப்பானோ, அதுபோலே நீ கருக்க வேண்டும். ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து, அவனைப் போல உருவத்தை நீ கொள்ளலாமே தவிர அவனுடைய கருணையை உன்னால் கொள்ள முடியாது என்று காட்டுகிறார்கள். ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து. பராசர பட்டர் என்கிற ஆச்சாரியர் திருவரங்கம் பெரிய கோயிலிலே வாழ்ந்து வந்தார். ஒரு நாள் நம்பெருமாள் ரங்கநாதர் உற்சவர் இருக்கிறாரே, அவர் நாச்சியார் திருக்கோலம் சாத்தி கொண்டு வந்து பராசர பட்டர் முன்னால் நின்றாராம். என்ன பராசர பட்டரே, நான் பாரும் நாச்சியாருடைய புடவையை அணிந்து கொண்டிருக்கிறேன், உடுத்தி கொண்டிருக்கிறேன், அவருடைய ஆபரணங்களை எல்லாம் அணிந்து கொண்டிருக்கிறேன், நாச்சியாரை போலவே நான் இருக்கிறேனா என்று கேட்டாராம் பெருமாள். அந்த சமயத்திலே சொன்னார் பராசர பட்டர், வேஷமெல்லாம் நன்றாக பொருத்தமாக இருக்கிறது, ஆனால் நாச்சியார் விழிக்க ஒண்ணாது என்று சொன்னாராம். நாச்சியாருடைய கருணை பார்வை உன்னுடைய கண்ணுக்கு வரவே வராதே, உன்னுடைய கண்ணுடைய பார்வை என்னால் அது கொஞ்சம் கோபமான பார்வை தான். ஆனால் எங்களுடைய தாயார், அவளுக்கு கோபம் என்பது என்னவென்றே தெரியாது, அவளுடைய கருணை பார்வை அது தனி, நீ வேஷம் வேண்டுமானால் போட்டுக்கொள்ளலாமே தவிர அவருடைய பார்வை உனக்கு வராது என்று பராசர பட்டர் சொன்னாராம்.
அதுபோல் இங்கே என்ன கருத்து தெரிவிக்கப்படுகிறது என்னால், ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருக்கலாமே தவிர அவனுடைய கருணையை நீ கொள்ள முடியாது. ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து பாழி அந்தோளுடை பற்பநாபன் கையில். அழகும் மிடுக்கும் பொருந்திய தோள்களை உடைய பத்மநாபன், நாபியிலே பத்மத்தை உடையவன், அந்த பத்மத்திலே பிரம்மா இருக்கிறான், ஜெகத்காரண பூதன் எம்பெருமான் என்று ரொம்ப அழகாக இந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறான். நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனும் தான்முகமாய் சங்கரனை தான் படைத்தான் என ஆழ்வாருடைய திருவாக்கிற்கேற்ப அந்த உலகத்துக்கெல்லாம் படைத்தவன், உலகத்துக்கெல்லாம் ஒரே தந்தை யார் என்னால் அவன் நாராயணன். பாழி அம்தோளுடை அழகான தோள்களை உடைய பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி. அவனுடைய திருக்கையிலே திருவாழி சக்கரத்தாழ்வாரை வைத்து கொண்டிருக்கிறானே எம்பெருமான், அவனை போலே மின்ன வேண்டும். மழை பொழிகின்ற காலத்திலே மின்னல் ஏற்பட வேண்டும். அந்த மின்னல் நமக்கு யாரை நினைவுபடுத்த வேண்டும் என்னால் அவன் சக்கராயுதத்தை நினைவுபடுத்த வேண்டும். சக்கராயுதம் கோடி சூரியர்களுக்கு சமமான பிரகாசத்தை உடையவன். அப்படிப்பட்ட ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்னதிர்ந்து. கண்ணபிரானுடைய வலம்புரி, அவன் பாரத யுத்தத்தை தொடங்குகின்ற காலத்திலே சகோஷோ தார்தராஷ்டிரானாம் ஹிருதயானி வேதாரயத்து என்று சொல்கிறா போலே அவன் சங்கை எடுத்து ஊதினான். அப்பொழுதே அத்தனை கௌரவர்களும் மாண்டு விட்டார்கள். ஏற்கனவே மாண்ட கௌரவர்களை மீண்டும் ஒரு முறைதான் அர்ஜுனன் கொன்னான் என்று பார்க்கிறோம். அப்படி அந்த ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிருந்து. ஏன்னா ஒரு படையே நடுங்க வைத்தானே கண்ணபிரான் அவனுடைய பாஞ்சஜன்ய ஓசையை கொண்டு, அதுபோலே நீ முழங்க வேண்டும். வலம்புரி போல் நின்னதிருந்து தாழாதே சார்ங்க முதைத்த சரமழை போல். கொஞ்சம் கூட இடைவிடாமல் ராமபிரான் அரக்கர்கள் மீது அவன் அம்பு மழையை பொழிந்தானே, அதுபோலே நீ பொழிய வேண்டும். ஒரு சின்ன வித்தியாசம், அவன் பொழிந்தது அம்பு மழை, நீ பொழிய வேண்டியது அன்பு மழை என அழகாக காட்டுகிறார்கள். உன்னுடைய மழையால் யாரும் அழியக்கூடாது. ராமனுடைய அம்பு மழையால் பல அரக்கர்கள் அழிந்தார்கள். ஆனால் உன்னுடைய அன்பு மழையால் அரக்கர்கள் கூட அழியக்கூடாது. அப்படி நீ பொழிய வேண்டும். தாழாதே சார்ங்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய். மழை பெய்தது என்னால் உலகம் வாழ்ந்தது என்று சொல்லும்படியாக அந்த மழை இருக்க வேண்டுமே தவிர ஊரெல்லாம் அழிந்தது என்று சொல்லும்படியாக அந்த மழை இருக்கக்கூடாது. வாழ உலகினில் பெய்திடாய், நாங்களும் மார்கழி மகிழ்ந்து நீராட பெய்திடாய். அந்த மழையிலே மழை பொழிந்த பிற்பாடு எங்களுடைய மார்கழி நோன்பை நாங்கள் மகிழ்ந்து கொண்டாடும்படியாக நீ மழை பொழிய வேண்டும் என்று மழைக்கு அதிபதியான தேவதையை பார்த்து இவ்வாறு மழை பொழிய வேண்டும் என்று கட்டளையிடுகிறாள். இந்த 4வது பாசுரத்திலே தொடர்ந்து அனுபவிப்போம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.